Taste the Daily. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திண்டுக்கல் மணிகுண்டு பகுதியில் நடைபெற்றது. பகுதி செயலாளர் சேசு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பகுதி செயலாளர்கள் மோகன், சுப்பிரமணி, முரளிதரன் மற்றும் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் ராஜ்மோகன், மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சி. சீனிவாசன், முன்னாள் அமைச்சரும் கழக செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சி. சீனிவாசன் பேசுகையில், இன்னும் 16 அமாவாசைகள் தான் உள்ளன. ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். மீண்டும் முதல்வராக எடப்பாடி கே. பழனிசாமி பதவியேற்பதை யாரும் தடுக்க முடியாது என சூளுரைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், எடப்பாடி கே. பழனிசாமி ஆட்சிதான் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து கிராமப்புற மருத்துவர்களை உருவாக்கியது என பெருமிதம் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் மருதராஜ், கழக இளைஞர் இளம்பெண்கள் மாநில பாசறை செயலாளர் பரமசிவம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரேம்குமார், நடராஜன், மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரதி முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 52 வாக்குறுதி கொடுத்து ஒன்று கூட நிறைவேற்றாமல் ஏமாற்றுகின்ற ஆட்சியாக, கையாளாகாத ஆட்சியாக, மோசமா அதாவது வழக்குகள் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போன ஆட்சியாக, போதை கஞ்சாவுக்கு அதிகமான ஆட்சியாக, எல்லா ஊரும் இவர் வெளிநாட்டில் போய் நிதி திரட்டு போயிருக்காரு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில இருந்து போதைப் பொருள் எல்லா நாட்டுக்கும் போகுதுன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு. மோசமான சட்டம் ஒழுங்கு வைத்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டால் ராஜினாமா செய்ய மாட்டார். ஏன்னா அப்பா மாதிரி அவர் ஒழுங்காக சட்ட ஒழுங்கை காப்பதற்கு எந்த ஆட்சி வந்தாலும் இருக்கிற காவல்துறை சகோதரர்கள் சரியான நடவடிக்கை எடுத்து இந்த சட்ட ஒழுங்குகள்லாம் மீறாதவர்களுக்கு கள்ளத்தனமாக இருக்கின்ற லாட்டரி சீட்டுகள், கள்ளத்தனமாக விற்பனை செய்கின்ற கஞ்சா, போதைகள் எதுவாக இருந்தாலுமே மணல் கொள்ளையிலிருந்து அத்தனை கொள்ளைகளையும் தடுத்து நிறுத்த வேண்டியது நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுடைய பொறுப்புகள். இல்லை என்று சொன்னால் 18 அமாவாசையில் காட்சிகள் மாறும், நிச்சயமாக ஆட்சி மாறும். நம்முடைய மாண்பு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக எந்த கம்பனாலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு 7.5% இடஒதுக்கீட்டை தந்தது யார்? அண்ணன் எடப்பாடியார் இல்லையா? இன்னைக்கு 3500 மருத்துவ மாணவ மாணவிகள் மருத்துவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காரணமாக இல்லையா? நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் நீட் தேர்வு முதல் கையெழுத்துன்னு சொன்னான் திமுக. விடியா திமுக ஆட்சியில் மக்கள் எந்த வகையிலும் நிம்மதியாக இல்லை என முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் பெருக வாழ்ந்தானில் அறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் ப. ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர். காமராஜ் முன்னிலை வகித்து பேசுகையில், குதிரை குப்புற தள்ளி குழியும் தோண்டும் என்பது போல விடியா திமுக ஆட்சி மக்களை கீழே தள்ளி குழியும் தோண்டியிருக்கிறது என பேசினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் நல்லாற்று நடராஜன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம், மன்னார்குடி நகர செயலாளர் ஆர். ஜி. குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மக்கள் எந்த வகையில் இன்றைக்கு நிம்மதியாக இல்லை, எந்த வகையிலும் நிம்மதியாக இல்லை. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யாரும் கேட்காதவர்களுக்கு, யாரும் கேட்கல, இந்த 7.5% அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கொடுப்பதற்கு 7.5% ஒரு சட்டம் கொடுத்தாரு பாருங்க. யாருமே கேட்கல. இன்றைக்கு 3446 பேர் 3446 பேர் 2020 2024 வரை 3446 பேர் விவசாய குடும்பத்தில் பிறந்த சாதாரண வீட்டு பிள்ளைகளை மருத்துவ குடும்பமாக ஆக்கியவர் எடப்பாடி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருவிகுளம் வடக்கு ஒன்றிய பகுதிகளில் உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான VM ராஜலட்சுமி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவகிரி பேருந்து நிலையம் அருகே பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி, முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி கலந்து கொண்டனர். இதையடுத்து கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி பேசுகையில், அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர்,
விலையில்லா மடிக்கணினி, பட்டதாரி பெண்களுக்கு திருமண உதவித்தொகை என பல்வேறு திட்டங்களை அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் விடியா திமுக அரசு முடக்கிவிட்டதாக விமர்சித்தார். இந்த நிகழ்வில் தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக இணை செயலாளர் சண்முகப்பிரியா, திருநெல்வேலி மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவானந்த், தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிறைய திட்டங்களை அம்மா அவர்கள் கொடுத்தாங்க, அந்த எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தாங்க. ஆனா இந்த இருக்கிற விடியா திமுக அரசு என்ன செய்யறது? அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டத்தை மீறி பாட்டிட்டாங்க. தாடிக்கு தங்கும் திட்டம் எத்தனை கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு அது உதவியாக இருந்துச்சு. திருச்சி மாநகர் மாவட்டம் உறையூர் பகுதி கழக செயலாளர் பூபதி எனும் பூபேந்திரன் ஏற்பாட்டில் உறையூர் பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஜே ஸ்ரீனிவாசன் முன்னிலையில் 20க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஆர் வெங்கட் பிரபு, மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் எம் ஆர் கார்த்திகேயன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர் சி முத்துமாரி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சதுப்பேரி காந்தி ரோட்டில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டம் வேலூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் தலைமையிலும் வேலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் நாகராஜ் வரவேற்புரையிலும் நடைபெற்றது. இதில் கழக தகவல் தொடர்பு இணை செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளருமான கோவை சத்தியன், வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், தலைமை கழக பேச்சாளர் அப்துல் ஜலீல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். அப்போது பேசிய கழக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன், விடியா திமுக ஆட்சியில் குழந்தைகள், காவல்துறையினர், அரசியல்வாதிகள் யாருமே தைரியமாக வெளியே நடமாட முடியவில்லை என விமர்சித்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட சார்பு அணி செயலாளர்கள் புகழேந்தி, சொக்கலிங்கம், சேட்டு, காடைமூர்த்தி, ரமேஷ்குமார், பாபு, கண்ணன், ஹேமந்த்குமார், ஒன்றிய செயலாளர்கள் சீனிவாசன், பாபுஜி, ஆனந்தன், பேரூராட்சி செயலாளர்கள் கோவிந்தராஜ், உமாபதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 320 வாக்குறுதி கொடுத்துட்டு விளம்பரத்திலேயே ஆட்சி நடத்தின ஒரே சாதனை படைச்சாச்சு இந்த திமுக ஆட்சி தான். முதலமைச்சர் என்ன பண்ணாரு? காலை டிவி ஓட்டிங்கன்னா முதலமைச்சர் அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுவார். அதே போடுறாங்க. முதலமைச்சர் அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டினான்னு போடுற நீ, இதே கள்ளக்குறிச்சியில 67 பேர் செத்து போனானே, அங்க ஏன் முதலமைச்சர் போன ஒரு வார்த்தை கேட்க தெரிஞ்சவனுக்கு இல்ல? அதை கேட்கிற மக்களோட ஊடகம் ஜனநாயகத்தை நாங்க இதை எதிர்கட்சி நாங்க கேட்கிறோம், சாமானிய மக்கள் கேட்கிறாங்கல்ல. செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் 47வது வார்டில் தூய்மை பணியாளர்களுக்கு காய்கறிகள், குடைகள், அறுசுவை உணவு ஆகியவற்றை மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் வழங்கினார். தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சாய் கணேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் தில்லைராஜ் உட்பட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த சித்தன்னக்காலில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தின் போது 50க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன், முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன், அதிமுகவின் திட்டங்களை பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அடியோடு தடுத்துள்ளதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து அண்ணாவிற்கு அதிமுக தனி விழாவாக கொண்டாடுவதாகவும் திமுகவில் முப்பெரும் விழா கொண்டாடுவதாகவும் கூறிய முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் திமுகவில் புகைச்சல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்.